ஹலோ ஆல், வெல்கம் டு அஸ்வினி விலாக் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி டே ரொம்பவே அழகாக ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா மழையோட மயிலும் ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே காஃபி போட நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ராங்காக இந்த கிளைமேட்டுக்கு காஃபி குடித்தா எப்படி இருக்கும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. போட்டு குடிச்சிட்டு சரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலான்ட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண போயிட்டேன். இந்த ஒரு டிப் தாங்க நான் ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்புவை கொஞ்சமாக எடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் டைல்யூட் பண்ணிடணும். அதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல்ட் ஆகும். டேண்ட்ரஃபு, இச்சிங் ப்ராப்ளம் எல்லாம் வராது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் அதை கேட்குறீங்களான்னு சொல்லுங்கள். நான் இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான். அந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நான் கீழே வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் நான் கையோடு க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நார்மல் நம்ம விம் சோப்பை வச்சு நான் அப்படியே வாஷ் பண்ணி விட்டுருவேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் நல்லா டீப் க்ளீனிங் நான் பண்ணிடுவேன். சின்ன கிச்சனாக இருக்கும்போது நம்ம தேவையில்லாததெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நான் அதிகமாக கவுண்டர் டாப் மேலே எதுவுமே வைக்க மாட்டேன். ஆயில் கண்டெய்னரும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன், அவ்வளோதான். அப்போ தான் நமக்கு கழுவும் போது ஈஸியாக இருக்கும். டீக்ளட்டரிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறையா தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுத்து அட்டை பாக்ஸில் போட்டு வச்சிடணும். அப்புறம் முள்ளங்கி குருமா இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எங்கள் பாட்டி சொன்ன டிப்ஸு தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மெல்னாலேயே நான் சாப்பிடாமலேயே இருந்தேன். என்னென்னா நம்ம பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கும்போது முள்ளங்கியும் நம்ம கட் பண்ணி அது கூட ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம குருமா வைக்கிற மாதிரி வச்சோம்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இருக்காது. இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். மதியம் சமைக்கிறதுனா காலையில் கட் பண்ணி நல்லா வெயிலில் கொண்டு போய் நான் வச்சுருவேன். அப்போ வைக்கும்போது நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. ஸோ நான் அதை கட் பண்ணி நான் வச்சுட்டேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நம்ம வடைச்சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றாமல் இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக நம்ம போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் செய்யும்போது அந்த வளவளப்பு தன்மை இதெல்லாம் இருக்காது. நல்லா ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும் பொரியல். இது ரோஜா செடி நம்ம வீட்டில் இருக்கிறது. இதுக்கு நான் அரிசி கழுவின தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றுவேன். அது நல்லாவே வளர்ந்துருக்கு. அப்பப்போ அந்த இலைய லீஃபை ட்ரிம் பண்ணி விட்ருவேன். அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். நம்ம மயில் நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வரும். இந்த மயில் தான் இன்றைக்கி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோலையே பார்த்துருந்துருப்பீங்க. அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பலான்ட்டு அன்றைக்கி இருந்தோம். இந்த கொடி பார்த்திங்களா, கீழேருந்து மேலே போகுது இல்லையா, இந்த கொடி திராட்சை கொடியாமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் இந்த மெயின் ஏரியாவில் திராட்சை கொடியெலாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்ருந்தேன். அப்புறம் வியூ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் பில்டிங்காக இருந்தது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்ந்த இடம், காடாக இருந்த இடமெல்லாம் இப்போ பில்டிங்காக மாறி இருக்குது. அது ஒரு மெமரிஸ் ரீகலெக்ட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் செலிப்ரேஷன் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான் நான் எடுத்தேன். கலர் ஆஷ் கலரு. 1300க்கு நான் எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா கண்ணுக்கு நம்ம எப்போவுமே சின்ன பிள்ளைங்களாக தான் தெரியும் போல். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை அம்மான்ட்டு வந்துட்டாலே அப்படி தான் நம்ம யோசிப்போமோ என்னமோ தெரியல. நான் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தரும்போது எனக்கெல்லாம் எதுக்குமா இதெல்லாம், நார்மலாக ஏதாவது ரெகுலராக போடுற மாதிரி வாங்கி கொடுமா, இதை போட்டுட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு தான் நான் கேட்டேன். என்னையவே அறியாமல் டக்குன்னு நான் சொன்ன விஷயம். அம்மாங்கன்னு வந்துட்டாலே அந்த மைண்ட் செட் அப்படி போயிடும் போல் இருக்குது. சரி, இன்றைக்கி இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே அந்த நைட் வியர் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதையும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.